ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மேக்ஸ் 6 பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேக்ஸ் சப்ஜெக்டுடைய நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸ்னாலே ஒரே பயம், மேக்ஸில் மார்க்கே வரல, எனக்கு மேக்ஸ்னாலே ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 வேஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை நம்ம கரெக்ட் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் அப்படின்னா மேக்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் மேக்ஸ் ஆன்சைட்டி. ஸோ அது எப்படின்னா, மேக்ஸ் பார்த்தாலே ஒரு ஃபியர், மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ஸ் பார்த்தாலே பயம், மேக்ஸுங்கிற வேர்டை காதில் வாங்கினாலே ஒரு பயம், ஐயோ மேக்ஸ் வராது அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன் புவர் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். இது என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு என்னங்கிறது, கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், அதுக்கு என்ன ஃபார்முலாஸும் தெரியும், பட் ஆனால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறது தெரியாது. ஸோ இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் ஃபவுண்டேஷ்னல் கேப். அப்படின்னா நம்ம லோயர் கிளாஸில் படிக்கும்போது அதில் எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் அதை நம்ம படிச்சிருப்போம். இந்த கொஷினுக்கு இதான் ஆன்சர், இதான் டீச் பண்ணாங்க, இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்போம். அதில் என்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணோம், எப்படி வந்தது அப்படிங்கிறது எதுவுமே கிளாரிட்டி இல்லாமல் படிச்சிருக்கோம். ஸோ இந்த கிளாரிட்டி இல்லாமல் படித்தது ஹையர் கிளாஸில் வரும்போது அது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பாதிக்கும். அந்த சம்மு இல்லை அந்த ஃபார்முலாஸை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 டெக்னிக்ஸ்லேயும் நீங்கள் எதில் லோவாக இருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து அதை சால்வ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ மேக்ஸை எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மேக்ஸில் நல்லா பண்ணணும், நல்ல மார்க் வேணும் அப்படிங்கும்போது நம்ம அதை நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நாளைக்கு எக்ஸாமே இன்றைக்கி டே நைட் உட்காந்து படித்து நம்ம எப்படியாவது மேக்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னா அது நடக்காத விஷயம். அதுக்கு நமக்கு முதல் தேவை நிறைய ப்ராக்டிஸு. டே டு டே நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக ஃபுல் டே மேக்ஸ் பார்க்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/2 hour டெய்லி அதில் டச்சிலே இருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் 100% மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே மேக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில், நெக்ஸ்ட் வீடியோஸில் மேக்ஸ் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஈஸி ட்ரிக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.